ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் இருக்கிற நேம்ஸில் வந்து 2 டீலிமிட்டர் இருக்குது. அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செல்லில் ரிசல்ட்ஸ் இருக்கிற காலமில் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அதில் டெக்ஸ்ட் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா டபுள் கோட்ஸில் கமா டீலிமிட்டரை கொடுத்துடலாம். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா இப்போ ஸ்ப்ளிட் ஆகி வந்துடுச்சு. இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் வந்திருக்கு, ஸ்பில் ஆகி தான் வந்திருக்கு ரிசல்ட்டு. இப்போ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அடுத்த டீலிமிட்டர் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு ட்ரிம் ஃபங்க்ஷன். இப்போ டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டு. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டீலிமிட்டரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன். அதில் டீலிமிட்டர் ஆர்குமெண்ட்டில் டபுள் கோட்ஸில் ஹைஃபன் கொடுத்துட்டு கமா டிஃபால்ட்டாக இன்க்ளூட் எம்டி செல்ஸில் தான் இருக்கும். இப்போ நம்ம ட்ரூ இக்னோர் எம்டி செல்ஸ் கொடுக்கலாம். டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமா. இப்போ டெக்ஸ்ட் ஒன் ஆர்குமெண்ட்டில் தான் இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்லாம் இருக்குது. இப்போ எண்டில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு இந்த டீலிமிட்டர் ஆர்குமெண்ட்டில் இந்த டீலிமிட்டர் வந்து கொடுக்கவே முடியாதுன்னா எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ லைன் பிரேக், இப்போது அடுத்தடுத்த லைனில் வந்து 3 நேம்ஸும் வரணும். அதுக்கு கேரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்பர் ஆர்குமெண்ட் லைன் பிரேக்குக்கு 10 தான் சரியான நம்பர். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ லைன் பிரேக் வந்து ஆகலை. அதுக்கு வந்து ஹோம் டேப்பில் இருக்கிற ராப் டெக்ஸ்ட் எனேபிள் பண்ணியிருந்தால் தான் அந்த அடுத்தடுத்த லைனில் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.